அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்தத்தோடு கூட அடியேனுக்கு இன்று ஒரு ஆன்லைன் கூடுகையில் கூட வாய்ப்பளித்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தனிப்பட்ட விதத்தில் நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். இன்று நாளிலும் கூட நாம் இந்த பஸ்கா காலகட்டத்தில் இருக்கிறோம். இதுக்கு பிரயோஜனமாக நம்ம எடுத்துட்ட தலைப்பானது 2 மரங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழ் நம்ம எடுத்துக்கிட்ட பாடம். இந்த பாடம் எதை நோக்கி ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, வேதத்தில் கூறப்பட்ட 2 மரங்களை நாம மையமாக எடுத்துக்கொண்டு அதிலுள்ள சில காரியங்களை நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, நம்ம வேதத்தில் கூறப்பட்டிருக்கிற அநேக மரங்கள் நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம என்னென்ன ஒரு வரிசையில பார்க்கலாம். வாய்ப்பு இருந்தா நம்ம ஸ்கிரீன்ல கூட பார்க்கலாம் பாருங்க. அதாவது என்னென்ன மரங்கள் வேதத்துல கூறப்பட்டிருக்கு அப்படின்னா இதை கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ண முடியுங்களா? கனி கொடுக்காத மரம், அத்தி மரம், வாதுமை மரம், கேதுரு மரம், தேவதாரு மரம், கிச்சிலி மரம், பேரிச்சை மரம், இந்த மாதிரி அநேக மரங்கள் இந்த நம்மளுடைய இதுல பைபிள்ல கூறப்பட்டிருக்கு. ஆனா நாம இன்னைக்கு தெரிந்து கொண்ட இந்த 2 மரத்தை பத்தி பாக்குறப்ப நம்மளுக்கு இந்த பஸ்கா காலகட்டத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு மரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மரமாக நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா சிலுவை மரம் அப்படின்றத நம்ம முதலாவது மரமாக நம்ம சொல்றோம். அதுக்கு ஆதாரணமா ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமாங்க, இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் சுமர்ந்தார் அப்படின்ற வார்த்தை இங்க பதிவிடப்படுது. ஆனா நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கிறப்ப அங்க என்ன வரும்னா, அவர் சின் இன் இஸ் ஓன் பாடி ஆன் த ட்ரீன்னு வரும். அங்க மரம் அப்படின்றதான் குறிக்கப்பட்டிருக்கிறது வழிய சிலுவை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தல. நம்ம பொதுவாக நம்ம எந்த ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட பொருளுக்கு நம்ம என்னங்க பண்ணிடுவோம், ஒரு பெயர் கொடுத்துருவோம். அதே போலதான் இங்க இந்த சிலுவை மரம் அப்படின்ற பெயர் அந்த சிலுவைன்னு சொல்லி நமக்கு கூறப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே. ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு ஒரு சேர் எடுத்துக்கிட்டா கூட அந்த சேர் எதுலங்க செய்யப்பட்டிருக்கும், ஒரு மரத்தினால் செய்யப்பட்டிருக்கும். அந்த மரம் எப்போ அதுக்கு ஒரு உருவம் கிடைக்குதோ அது என்னங்க மாறுது, அதோட பெயர் அங்க மாற்றப்படுது அப்படின்றத பார்க்குறோம். அதே போலதான் இங்க சிலுவை மரம் அப்படின்றத குறிப்பிடாம இங்க என்ன கொடுத்துருக்குன்னா சிலுவையில் மேல் அப்படின்ற மாதிரி வார்த்தை இங்க குறிப்பிட்டிருக்கு. ஆனா இதே நம்ம பவுல் சொல்றப்ப தெளிவாக சொல்வார் பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் வசனம் 30. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. ஆமாங்க, இங்க என்ன கூறப்பட்டிருக்கு, மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை. அப்ப இந்த ஒரு மரத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிற போகிறோம். ஆனா நம்ம இந்த ஒரு மரத்தை மட்டும் பார்க்க போறதில்ல, கூட இன்னொரு மரத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். நம்மளுக்கு அநேகருக்கு தெரிஞ்ச மரம் தான் என்னங்க மரம், அதாவது ஆதியாகமத்தில் கூறப்பட்ட ஒரு மரம், அதாவது ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்ட ஒரு மரம். அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2:9. ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனம் 9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆமாங்க, நம்ம 2ஆவது மரம் எதை வச்சு நம்ம பார்க்க போறோம்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப பாடம் எப்படியாக போகும் அப்படின்னா, இந்த 2 மரங்களுக்கு உண்டான சில வேற்றுமைகள் பார்ப்போம், அதுக்கு உண்டான ஒரு ஒற்றுமைகள் பார்ப்போம், இறுதியாக அந்த மரத்தினால் கிடைத்த ஆசீர்வாதங்கள் குறித்து நம்ம பார்க்க போறோம் அன்பானவர்களே. இதுதான் நம்ம பாடத்தோட ஒரு மைய கருத்து மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப முதலாவது நம்ம ஒரு காரியத்துக்குள்ள கடந்து போகலாம். 2 மரங்களுக்குள்ளான வேற்றுமைகள் என்ன வேற்றுமைகள் அப்படின்றது பார்க்கும்போது 2 மரங்களையும் யார் வைத்ததுங்க? இங்க நம்ம ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த மரம் யாரால் வைக்கப்பட்டதுங்க? நம்ம தேவன் அந்த இடத்துல மரத்தை வைத்திருந்தார். ஆனா அதே சிலுவை மரம் யாரால் வைக்கப்பட்டதுங்க? இங்க ரோமர்களால், அங்க மனுஷர்களால் வைக்கப்பட்ட அந்த மரம் அப்படின்றத பார்க்குறோம். நம்ம சில வேற்றுமைகள் சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம இந்த வேற்றுமைகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பார்ப்போம். சிலது கொஞ்சம் நல்லா எலாபரேட்டாக கொஞ்சம் போவோம். அப்போ முதலாவது வேற்றுமை பார்க்கிறப்ப இது தேவனால் வைக்கப்பட்ட மரம், அதாவது ஏதேன் தோட்டத்தில்
ஆனா சிலுவை மரமோ மனிதர்களால் வைக்கப்பட்ட மரம் அப்படின்றது பார்க்குறோம் அன்பானவர்களே. ஆனா இங்க அடுத்த ஒரு விஷயம் பார்க்கலாம். ரெண்டாவது காரியம் என்னன்னா, இரண்டு மரங்களும் பார்ப்பதற்கு எப்படி இருந்ததுங்க? வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமத்துல கூறப்பட்டிருந்த மரத்தை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 6. அப்பொழுது ஸ்ரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமாங்க. இங்க கூறப்பட்டிருந்த மரம் எப்படி இருந்துச்சுங்க? பார்க்கறதுக்கு ரொம்ப இச்சிக்கிற விதமாக இருந்தது. கண்களுக்கு இனிமையா காணப்பட்டது அந்த ஒரு மரம். ஆனா அதே போல இந்த சிலுவை மரமும் என்னங்க இல்ல, அப்படிப்பட்டதான ஒரு விஷயம் இல்ல. அது எப்படி இருக்குன்னு ஏசாயால சொல்றாரு பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 53வது அதிகாரம் வசனம் 2. இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆமாங்க. இங்க குறிப்பிடுறப்ப எப்படிங்க சொல்றாங்களாம், அந்த மரத்த பார்க்கறதுக்கு விரும்பத்தக்க ரூபம் மரத்துக்கு என்னங்க இல்லைங்களாம், காணப்படவே இல்லைங்களாம். அப்ப எந்த அளவுக்கு ஏதேன் தோட்டத்துல அந்த மரத்தை பார்க்க இச்சிக்கிறதா இருந்ததோ, அதுக்கு நேர்மாறாக எதுங்க இருக்கு? இந்த ஒரு சிலுவை மரம் இங்க காணப்படுது. அதாவது ஒரு மனுஷன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டா தாங்க யார் இருந்துட்டாங்க? நம்ம கர்த்தர் அந்த சிலுவை மரத்துல காணப்பட்டுட்டாரு. ஏன்னா இங்க சகோதரர் ரீபன்ஸ்ல சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, அங்க ஒரு தேர் இஸ் நோ பியூட்டின்றாரு. அதுக்கு சொல்றப்ப கவர்ச்சி மற்றும் லட்சணத்தின் தோற்றம் அவரிடம் காணப்படவில்லை அப்படின்றாரு. அதாவது அந்த மனிதனுக்கே உண்டான ஒரு கவர்ச்சி இருக்குங்க மூஞ்சில, முகத்தை பார்க்கிறப்ப. ஆனா இங்க இயேசு கிட்ட எப்படிங்க இருக்கு? அந்த ஒரு விஷயம் காணப்படல. அந்த அளவுக்கு, அதாவது மனுஷன் விரும்பக்கூடிய அளவுக்கு இல்லாம அங்க காணப்பட்டுட்டாரு அப்படின்றத பார்க்கிறோம். இதுதான் வந்து 2வது வேற்றுமையாக காணப்படுது அன்பானவர்களே. அடுத்தது 3வது ஒரு வேற்றுமைக்குள்ள கடந்து போகலாம். 2 மரங்களும் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு? அதாவது எங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறப்ப, நம்ம ஆதியாகமம் 2:17 ஏற்கனவே நம்ம வாசிச்ச வசனம் தான். நம்ம டிஸ்ப்ளே மட்டும் பண்ணலாம். அது எங்கெங்க இருக்கு? தோட்டத்துக்கு நடுவுல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே. அதுக்கு முன்பாக நம்ம 2 மரங்களுக்கும் கொடுத்துட்டான கட்டளைகள் குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 2:17 வாசிக்கலாம் சிஸ்டர். ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனம் 17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமாங்க. இங்க ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டுச்சுங்க. எதுக்குங்க? இந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரத்துக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதை நம்ம நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்ற ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா அதே போல எதுக்குங்க கொடுக்கப்படல? இந்த சிலுவை மரத்துக்கு கொடுக்கப்பட மாறாக வேற ஒரு விஷயத்தை தேவன் இந்த இடத்துல கட்டளையாக வைச்சிருந்தார். அதை நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. யோவான் 3வது அதிகாரம் வசனம் 14 மற்றும் 15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமாங்க. இங்க என்ன கூறப்படுதுங்கன்னா, ஒரு பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து இங்க யோவான் இங்க இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதாவது எந்த சம்பவம்னா, சர்ப்பமானது மோசேவினால் வனாந்திரத்திலே தூக்கப்பட்டது போல. அப்ப அந்த சர்ப்பம் அந்த மோசே வனாந்திர பயணத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அந்த ஒரு விஷயத்த மையமாக வைத்து தான் இங்க வந்து யோவான் இங்க பேசுறாரு அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப அந்த பழைய ஏற்பாட்டில் நடந்துட்ட ஒரு சம்பவத்தை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம மீண்டுமாக இந்த வசனத்துக்குள்ள கடந்து விடலாம். இது நம்மளுக்கு அநேகருக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அதாவது பொதுவாக இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு என்னதான் கொடுத்துட்டாலும் அவங்க என்னங்க இருக்கும்? அவங்க மனது எப்படிங்க இருக்கும்? ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனது தான் காணப்படும். அப்படிதான் இங்க காணப்பட்டுச்சு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க உணவு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, தேவ தூதர்களுக்கு கொடுத்துட்ட அந்த ஒரு உணவை கொடுக்குறாரு. அதுவும் பத்தலன்னு சொல்றப்ப என்ன பண்றாங்கன்னா, காடை மாமிசத்தை கேட்கறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? தேவன் உடனே சரி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி காடையும் கொடுக்குறாரு. அப்பயும் அவங்க என்னங்க பண்ணல? அவங்க மனசு திருப்தி ஆவல. அதுக்கப்புறம் தான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இது. என்ன வாசிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 21:5. என்னாகமம் 21வது அதிகாரம் வசனம் 5.
ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அவங்க இங்க என்னங்க சொல்லல, அட்லீஸ்ட் எங்களுக்கு உணவு இல்ல அப்படின்றோட வார்த்தையோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. இவங்க மாறாக என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. எந்த ஒரு விஷயத்த அற்பமான உணவுன்னு சொல்றாங்க? அந்த ஒரு மன்னா மற்றும் காடை. அந்த மன்னா யார் கொடுக்கக்கூடிய உணவுங்க? தேவ தூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவை கர்த்தர் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா அது எப்படி இருக்கு அவங்க பார்வைக்கு? ரொம்ப அற்பமா இருக்கு அப்படின்ற சொல்லி யாருக்கிட்ட முணுமுறுக்கிறாங்க? மோசே கிட்ட இங்க ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் அங்க முணுமுறுக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். இதை கேட்ட தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு வாதை ஒண்ணு கொடுக்குறாரு. அதாவது என்னன்னா, அந்த பாம்பு அந்த இடத்துல கொள்ளிவாய் சர்பத்தை வந்து தேவனை ஏவி விடுறாரு. அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்னங்க ஆகுறாங்கன்னா, மடிந்து போறாங்க அப்படின்றத பாக்குறோம் அன்பானவர்களே. அப்ப நடக்கிறப்ப மீண்டுமாக மோசே கிட்ட அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்க தேவன்கிட்ட போய் எங்களுக்கோசரம் கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப கர்த்தர் அதுக்கு சொல்லுவார் பாருங்க. வாசிக்கலாம், 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 21:8. என்னாகமம் 21வது அதிகாரம் வசனம் 8. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். ஆமாங்க, இங்க என்னங்க ஆகுதுங்க? இங்க அந்த மாதிரி சம்பவம் நடக்குது. அதுக்கு தேவன் ஒரு வழி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு கொள்ளிவாய் சர்ப்பம் போல ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை எதுல உருவாக்க சொல்றாருங்க? அதை ஒரு சிஸ்டர், அடைய 9ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆமாங்க, இங்க என்னங்க சொல்றாங்க, அந்த ஒரு வெண்கலம் சர்ப்பம் வந்து செஞ்சு ஒரு கம்பத்துல என்னங்க பண்றாருன்னா மோசே தூக்கி வைக்கப்படுறாரு. அப்ப இந்த ஒரு விஷயம் யாருக்கு அடையாளமாக காணப்படுதுன்னா, நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு. எப்படின்னு பார்க்கிறப்ப வெண்கலம் அப்படின்றது விஷயம் நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் அநேக நேரம் பார்த்திருப்போம். அதாவது வெண்கலம் அப்படின்ற வார்த்தை வராது, மாறாக என்னங்க வரும்? தாமிரம், அதாவது காப்பர் அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்படும். அதாவது ஒரு பரிபூர்ண மனுஷனை தான் அந்த இடத்துல அடையாளப்படுத்துது அப்படின்றத பார்க்குறோம். அப்ப இந்த இடத்துல அந்த விஷயம் யாருக்கு அடையாளமா இருக்குன்னா, அந்த கொள்ளிவை சர்பத்தின் அந்த சிலை வந்து நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தூக்கப்பட்ட விஷயத்துக்கு அங்க ஒப்பாக காணப்படுது அப்படின்றத பார்க்குறோம். இங்க ஏன் அவரை கர்த்தரை ஒரு பாம்புக்கு ஒப்பிட்டு அங்க சொல்லப்படுதுன்னா, ஏன்னா கர்த்தர் பரிபூர்ணமானவர் தான், அவர்கிட்ட எந்த ஒரு குற்றமும் காணப்படலை. ஆனா என்ன ஆகுறாருன்னா, நம்மை நிமித்தமா அவர் என்னங்க ஆகுறாரு? ஒரு பாவியா மாறுறாரு. அந்த ஒரு பாவியா மாறுற விஷயத்துக்கு அடையாளமாக தான் அந்த சர்பத்துக்கு அங்க அடையாளமாக நம்ம இங்க காணப்படுது அப்படின்றத பாக்குறோம். இந்த ஒரு விஷயத்தை தான் யாரு சொல்றாருன்னா, அங்க யோவான் ஸ்நானகன் அந்த இடத்துல சொல்லுவாரு. மீண்டுமாக அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 3:14. யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமாங்க, இப்படியாக அதுல பார்த்து பிழைக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாருங்க இங்க. நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்றாங்க. இதே போலதான் நாம என்னங்க பண்ணிட்டோம்? அதை பார்த்து பிழைத்து நாமும் எப்படிங்க வந்துட்டோம்? கிறிஸ்துவு ஈடுபலியின் மேல விசுவாசம் வச்சதுனால நம்ம என்ன ஆயிட்டோம்னா தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். இப்ப நாம தேவனோட உறவாடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத பாக்குறோம் அன்பானவர்களே. இப்படியாக இந்த ஒரு விஷயம் கடந்து போகுது. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க சார். சங்கீதம் 34:8. சங்கீதம் 34 வசனம் 8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாங்க, இங்க என்ன சொல்லப்படுதுங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். எப்படிங்க நம்ம இங்க ருசித்து பார்க்க முடியும்? லிட்டரலா நம்ம ஏதாவது அவரை ருசிச்சு பார்க்க முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி இல்லைங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறப்பையும் அவருடைய சத்தியங்களை மற்றவர்களிடத்துல பகிர்றப்பையும் நம்ம என்னங்க பண்ணலாம்? தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படின்றத நம்ம என்னங்க பண்ணலாம்? நம்ம ருசிச்சு பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படின்றது பார்க்குறோம் அன்பானவர்களே. ஏன்னா இதே தான் நம்ம கர்த்தரும் சொல்லுவார் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். யோவான் 6வது அதிகாரம் வசனம் 53.
அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாங்க. என்னங்க சொல்றாரு நம்ம கர்த்தர் மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்றப்ப, அது எந்த அளவுக்கு நம்ம அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத பாருங்க. ஏன்னா, அது நம்ம மனுஷகுமாரோட மாமிசத்த நேரடியாக புசிக்க முடியாது. மாறாக எப்படி அங்க புசிக்கலாம்னா, அவரு அந்த ஈடுபலியின் மேல வைத்துட்ட விசுவாசத்தின் மூலமா நம்ம என்னங்க பண்ணலாம்? இங்க அந்த விஷயத்தை நம்ம புசிக்கலாம் அப்படின்றத பார்க்கிறோம். ஏன்னா, நம்ம மரணத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும் மீட்டெடுத்த நம்ம ரட்சகரை என்னங்க பண்ணணும் நம்ம? விசுவாசிக்கணும். அந்த விசுவாசிக்கிறது மூலியமா தான் நம்மளுக்கு என்னங்க கிடைக்குங்க? இங்க நம்ம அந்த ஒரு மரணத்திலிருந்து நம்ம வெளியே வருவோம் அப்படின்றத பார்க்கிறோம் அன்பானவர்களே. இதே போல ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் நான் சொல்றேன் பாருங்க. அதாவது ஒற்றுமை குறிச்சு. அங்க ஆதாம் ஆ மரத்தில் உள்ள கனிய வந்து புசிக்கிறதுல என்னங்க ஆயிருச்சு? அதாவது ஏதேன் தோட்டத்துல அந்த கனிய சாப்பிட்டதுனால அவங்களுக்கு என்ன ஆயிருச்சுன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலான அந்த உறவு என்னங்க ஆயிருச்சு? கட் ஆயிருச்சு. ஆனா அதே விஷயம் ஆப்போசிட்டா எங்க நடக்குது அப்படின்னா, நம்ம இந்த மரத்த ருசிச்சு பார்க்கிறப்ப, அத புசிக்கிறப்ப என்ன நடக்கும்னா, நம்பளுக்கும் தேவனுக்கும் உண்டான தொடர்பு என்னங்க பண்ணும்? மீண்டும் அங்க கொடுக்கப்படும் அப்படின்றத பார்க்கிறோம். எதனாலனா, ஏன்னா நம்ம ஈடுபலி விசுவாசம் வச்சு, அதன் மூலியமா நம்ம சத்தியத்தை கேட்டு, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால, நம்ம என்னவா கருதப்படுவோம்னா, நீதிமானா கருதப்படுறதுனால, தேவனுடைய பிள்ளைகளாக மீண்டுமாக மாறுகிறோம் அப்படின்றத பார்க்கிறோம். அப்புறம் இந்த ஒரு விஷயமும் இங்க வேற்றுமையாக காணப்படுது அப்படின்றது பார்க்கலாம் நண்பர்களே. இப்படிதான் இந்த ஒரு சில 3 வேற்றுமைகள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஒற்றுமைக்குள்ளாக கடந்து போலாம். 2 மரத்துக்கும் ஏதாவது ஒற்றுமைகள் காணப்படுதா? நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டோம். 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா தான் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். ஏதாவது ஒரு ஒற்றுமைகள் அப்படின்றது பார்க்கிறப்ப, முதலாவது ஒற்றுமை பார்க்கலாம். 2 மரங்களும் வைக்கப்பட்டிருந்த இடம் எங்க அப்படின்றத பார்க்கிறப்ப, நம்ம வசனம் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணலாம். அதாவது ஆதியாகமம் 2:8 பார்க்கிறப்ப, அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த தோட்டத்துல தான் அங்க அந்த ஒரு மரம் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதே போல தான் நம்ம கர்த்தர் சிலுவை மரமும் தோட்டத்துல தான் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்கய்யா. யோவான் 19:41. யோவான் 19வது அதிகாரம் வசனம் 41. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. ஆமாங்க. இங்க என்ன சொல்ல போறதுன்னா, அந்த சிலுவை வைக்கப்பட்ட இடத்துல என்ன இருந்துச்சாம்? இங்கேயும் அந்த ஒரு தோட்டம் காணப்பட்டது. இந்த 2 ஒரு விஷயமும் இங்க ஒற்றுமையாக காணப்படுது அப்படின்றது பார்க்கிறோம் அன்பானவர்களே. அடுத்த ஒரு ஒற்றுமை பார்க்கிறப்ப, 2 மரங்களும் தோட்டத்துல எந்த இடத்துல வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம ஆதியாகமத்துல ஏற்கனவே வாசியிருப்போம். அதாவது தோட்டத்தின் நடுவிலே வைக்கப்பட்டிருக்கும். எதுங்க? அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி எங்க வைக்கப்பட்டிருக்கும்னா, தோட்டத்தில் நடுவில் வைக்கப்பட்டிருக்கும். அதே போல நம்ம கர்த்தர் இயேசுவும் எங்க இருப்பாருன்னா, நம்ம பார்க்கலாம் பாருங்க. யோவான் 19:18. யோவான் 19வது அதிகாரம் வசனம் 18. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும், இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். ஆமாங்க. இப்படியாக தான் இந்த இடமும் அங்க இயேசு சிலுவை மரம் எங்க இருக்குன்னா, 2 கல்வர்களுக்கும் நடுவுல காணப்படுறதுனால, இங்கேயும் நடுவில் அப்படின்ற ஒரு வாக்கியம் வந்து நம்மளுக்கு வந்து இங்க ஒற்றுமையாக காணப்படுது அப்படின்றது பார்க்குறோம் அன்பானவர்களே. 3வது ஒரு விஷயத்துக்குள்ள கடந்து போகலாம். அதாவது முள் 2 மரத்துக்கும் ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சுங்க. அப்ப ஏதேன் தோட்டத்துல இருந்துட்ட அந்த விஷயம் என்னன்னா, அவங்க கீழ்ப்படியாம போனதுனால, அவங்களுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அதாவது என்னதுங்க? அதாவது முகத்தின் வேர்வை சிந்தி தான் என்னங்க பண்ண முடியும்? ஆதாமால அங்க சாப்பிட முடியும். அது மாத்திரம் இல்லாம ஏவாளுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. என்னன்னா, கர்ப்ப வேதனை அப்படின்ற ஒரு விஷயம் அங்க கொடுக்கப்பட்டது. அதே போல நம்ம கர்த்தர் இயேசுக்கும் என்னங்க? இங்க சிலுவை மரத்துக்கும் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது எங்க அப்படின்றத பார்க்குறப்ப, அவங்க அந்த ரோம போர் சேவர்களாக அங்க அவர கூட்டிட்டு போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிவப்பான மேலங்கிய உடுத்தி என்னங்க பண்ணுவாங்கன்னா, அவருக்கு ஒரு முள்மூடிய பின்னி அவருக்கு சூட்டுவாங்க. அப்ப இந்த இடத்துல அங்க எப்படி அங்க ஒரு அடையாளமா கொடுக்கப்பட்டுச்சோ, இங்க லிட்டரலா கர்த்தர் இயேசுக்கு என்னங்க படுது? ஒரு முள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது பார்க்கிறோம் அன்பானவர்களே. இப்படியாக நம்ம ஒரு சில ஒற்றுமைகள், வேற்றுமைகள் நம்ம பார்த்துட்டோம். இதுதாங்க இதோட கான்செப்ட்டா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எதுக்குள்ள கடந்து போறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா, ஆசீர்வாதங்கள். இந்த மரத்தினால நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சில விஷயங்கள நம்ம
ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு, அதாவது உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம என்ன பண்ணாங்களாம், அடுத்த அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள கடந்து போகலாம். அதாவது நம்ம கர்த்தர் இயேசு சிலுவையில் தான் மரிக்க வேண்டுமா, அல்லது வேற எந்த விதத்தினாலும் மறிச்சிருந்தா நம்ம ஈடுபலி கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்த்துட்டு நம்ம அடுத்த விஷயங்களுக்குள்ளாக கடந்து போகலாம் அன்பானவர்களே. அப்ப இங்க ஏன் கர்த்தர் இயேசு சிலுவையில் தான் அடிக்கப்படணும் அப்படின்னா, ஏன்னா புறஜாதிகளுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்ட கொடுக்க ரெண்டு பேத்துக்கும் இல்லாத ஒரு விஷயம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது புறஜாதிகளுக்கு இல்லாம இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தின் நிமித்தமா தான் நம்ம என்னங்க பண்றோம், அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது. அதனாலதான் கர்த்தர் இயேசு சிலுவையில் அறையப்படணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஒரு வால்யூம்ல ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. வால்யூம் பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் வால்யூம் தொகுதி 6 பேஜ் நம்பர் 131ல வாசிக்கலாம் சிஸ்டர். இக்காரணத்தினால் முழு உலகமும் தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவர்களாக இருப்பதுடன் ஒவ்வொருவரும் ஜீவனுக்குரிய உரிமையை கோர முடியாமல் போய்விட்டது. யாக்கோபு அப்போஸ்தலருடைய வார்த்தையை யாக்கோபு 2வது அதிகாரம் வசனம் 10 பார்க்கலாம். நாம் நினைவு கூறும்போது, ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருந்து நியாயப்பிரமாண உடன்படிக்கையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆயிலும் அடைய முடியாது என்பதையும், உண்மையாகவே நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை, ரோமர் 3:10 எனவும் அறிகிறோம். ஆமாங்க அன்பானவர்களே. இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம உதாரணமா ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நம்ம ஒரு ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒரு பரீட்சை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். அதாவது ஒரு எக்ஸாம், ஒரு பரீட்சை நடக்குதுன்னா 100க்கு எவ்வளவு மதிப்பெண் எடுத்தா நம்ம அவங்க தேர்ச்சி பெறுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளோங்க, ஒன்று 35 இல்லைன்னா 40. அந்த மார்க் எடுத்துட்டாவே அங்க என்னங்க பண்ணிடுவாங்க, தேர்ச்சி பெற்றுருவாங்க அப்படின்றது பார்க்குறோம். ஆனா இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தை அப்ளை பண்ணி பார்க்குறப்ப என்னதான் பண்ணணும்னா, 100க்கு அவங்க 99 எடுத்திருந்தாலும் என்னதாங்க, அவங்க அந்த இடத்துல தேர்ச்சி பெறல, அவங்க வந்து ஃபெயிலா இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்ப அந்த நியாயப்பிரமாணம் ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு முள்ளா அந்த இடத்துல காணப்படுது பாருங்க. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தின் முக்கியத்துவம் நிமித்தமாக தான் நம்ம கர்த்தர் இயேசு சிலுவையில் அடையப்பட்டிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே. அதனால தான் இந்த ஒரு நியாயப்பிரமாணத்தினால தான் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையாகவே நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா நீதிமானால மட்டும்தான் என்னங்க பண்ண முடியுங்களே, அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியும் அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே. இதுல ஒரு பாயிண்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா சகோதரர் சொல்றாரு. என்னன்னா, உம், அதுக்கு முன்பாக உபாகமம் 21:22 வாசிக்கலாம். உபாகமம் 21வது அதிகாரம் வசனம் 22, கொலை செய்யப்பட ஒருவர் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால். ஆமாங்க, இதுதாங்க முக்கியம். இது ஒரு ஒரு கற்பனையினால தான் நம்ம கர்த்தர் இயேசு என்ன ஆகப்படுறாருன்னா சிலுவையில் அறையப்படுறாரு. ஏன்னா கர்த்தர் இயேசு நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடித்து வந்துட்டு இருக்கறனால, நியாயப்பிரமாணத்துல ஒரு பாவி எப்படிதான் மரிக்கணும் அப்படின்னா இதுல தாங்க மரிக்கணும், மரத்திலே தூக்கப்பட்டு தான் அவங்க மரிக்க வேண்டும் அப்படின்றது பார்க்குறோம். தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிச்சு பார்க்கலாம் பாருங்க. அதுவும் அப்படியே கர்த்தர் இயேசுக்கு ஒப்பாக ஆப்ட் ஆகும் பாருங்க. உபாகம் 21வது அதிகாரம் வசனம் 23, இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. ஆமான்படார்கள். இந்த இடத்துல என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது என்னன்னா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒருத்தர் வந்து சாவுக்கு ஏதுவான ஒரு பாவம், அவங்க மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் செஞ்சுட்டு இருந்தா அவங்க என்னதான் பண்ணுனா மரத்திலே தூக்கப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்றது நியாயப்பிரமாணம். இது அவங்க கடையும் பிடிச்சாங்க. நம்ம வேணா வசனம் டிஸ்ப்ளே பண்ணலாம் பாருங்க. அதாவது யோசுவா புஸ்தகத்துல வாசிக்கலாம். அதாவது யோசுவா என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தரை வந்து மரத்திலே தூக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அதே போல இரவில் அவங்க வந்து பிரேதம் இல்லாதபடி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, சூரியன் அஸ்தமனத்துக்கு பின்பு அவர் என்ன பண்ணிடுவாங்க, உடனே உடல் இறக்கிடுவாங்க. அப்போ இந்த ஒரு வழிமுறை வந்து யூதர்களால் கடைபிடிக்கப்பட்டு இருந்தது. அது நியாயப்பிரமாணத்திலும் இடப்பட்டிருந்ததுனால நம்ம கர்த்தர் இயேசு சிலுவையில தான் மரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளாக அவங்க கடந்து போகுது. இது மாத்திரம் இல்லாம சகோதரர் ரீபிரின்ஸ் இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லுவார் பாருங்க. அது கொஞ்சம் வாசிக்கலாம் சிஸ்டர். ரீபிரின்ஸ் 4868. அவரை ஒரு மரத்தில் தூக்கிலிடுங்கள்,
கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால் ஒரு சாபமாக ஆக்கப்பட்டார். அத்தகைய மரணம் யூதர்களுக்கு அவசியம். ஆனால் மனுக்குலத்தில் மீதமுள்ளவர்களுக்கு தேவையில்லை. ஆமாங்க. இன்னொரு அருமையான பாயிண்ட் பாருங்க. அதாவது கர்த்தர் இயேசு ஒரு வேளை சிலுவையில மரிக்காம வேற ஒரு விதத்தில் மரித்திருந்தா யாருக்கு இங்க அவங்களுக்கு இதுக்கு ஈடுபலி கிடைச்சிருக்குங்க. மீதமுள்ள ஜனங்கள் மனுக்குலத்துக்கு அனைவருக்கும் ஈடுபலி கிடைச்சிருக்கும். ஆனா யாரு கிடைக்காம போயிருக்குன்னா, முதலாம் வருகையில யாருக்கோசரம் வந்தாரோ, அதாவது மாமிசைக்கு இஸ்ரேலுக்கோசரம் வந்தாரோ, அவங்களுக்கு என்னங்க கிடைக்காம போயிருக்குங்களா? ஈடுபலி கிடைக்காம போயிருக்கும். இந்த ஒரு சிலுவையில் அறையப்படுறதுனால தான் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, யூதர்களுக்கு அங்க ஈடுபலி கிடைக்குது அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே. ஏன்னா இது நம்ம கலாத்தியர்ல வாசிக்கிறப்ப சொல்லுவார் பாருங்க, அவரு நமக்கோசரம் தான் இந்த விஷயங்கள் அனைத்தும் நம்ம கர்த்தர் செய்தாரு அப்படின்றதுக்கோசரம் சொல்லுவாங்க பாருங்க. கலாத்தியர் 3 13 கலாத்தியர் 3 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமாங்க. இங்க என்னங்க நடக்குது? அப்ப கிறிஸ்து சொன்ன பிரகாரம் அந்த மரத்திலே தூக்கப்பட்டு தான் சபிக்கப்பட்டவனாக கருதப்படணும் அப்படின்ற விஷயங்கள் அனைத்துமே நம்ம கர்த்தர் இயேசு அதுக்குள்ள கடந்து போகிறாரு. அப்ப நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப எந்த அளவுக்கு அவர் அன்பு செலுத்தியிருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளாக கடந்து போயிருப்பார் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த ஒரு நியாய பிரமாணத்தின் நிமித்தமாக தான் அவர் சிலுவை மரணத்துக்குள்ளாக கடந்து போகிறாரு. ஏன்னா யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு விஷயம் அங்க யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. என்னன்னு பாக்குறப்ப அந்த நியாய பிரமாணம். அந்த நியாய பிரமாணத்தினாலதான் இவங்களுக்கு அனைவருக்குமே என்னங்க ஆயிடுச்சு, அது ஒரு சாபமா ஆயிடுச்சு. ஆனா நியாயப்பிரமாணம் ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது ஒரு சாபமாக மாறிட்டு, அந்த சாபத்தை யார் நீக்கி போட்டுட்டாங்க? நம்ம கர்த்தர் இயேசு இந்த இடத்துல நீக்கி போட்டுட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். இதே போல நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்துட்டோம். அநேக பழைய ஏற்பாடு விஷயங்கள்ல கர்த்தர் இயேசு சிலுவையில தான் மரிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஆதாரமாக அந்த கொள்ளிவாய் சர்பம் அந்த ஒரு விஷயத்துல கூட நம்ம அடையாளமா பார்த்தோம். அதுவும் இல்லாம அநேக வசனங்கள் நம்ம பழைய ஏற்பாட்டுல கூறப்பட்டிருக்கு. அதாவது கர்த்தர் சிலுவையில் மரிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்துக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 22 அதிகாரம் 16 ஸ்டைல்ல இருக்காது பிரதர். சங்கீதம் 22 16. பரவாயில்ல sister. அதான் சங்கீதம் 20 இருபத்தி சங்கீதம் ரெண்டு 20 22 வசனம் 16. 16. ம் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஆமாங்க. இந்த வசனம் நிறைவேறத்தக்கதான் அவர் என்னங்க பண்ணாரு? சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறைஞ்சதுனால தான் அவருக்கு என்னங்க ஆயிடுச்சு? கைகளையும் கால்களையும் அவர் என்னங்க பண்ணாங்க? கர்த்தர் இயேசுவை அவங்க உருவ குத்தினாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதே போல ஏசாயால சொல்லப்பட்ட 53 அதிகாரம் சொல்லப்பட்டிருக்க அனைத்து வசனங்களும் நிறைவேறத்தக்கதான் அவர் என்னங்க பண்றாருன்னா சிலுவை மரணத்துக்குள்ளாக கடந்து போகிறார் அப்படின்றது பார்க்குறோம். கடைசியா இந்த ஒரு பகுதிக்கு ஒரு வாசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 34:20. சங்கீதம் 34:20. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. ஆமாங்க. இந்த ஒரு வசனம் நிறைவேறத்தக்க நம்ம கர்த்தர் இயேசுக்கு இன்னாக ஆகலையாம். ஒரு எலும்பு கூட அவருக்கு முறிக்கப்படவில்லை. ஆனா பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க சிலுவையில் அவங்க மறைக்கல, அதாவது ஈவினிங் வரைக்கும் அவர் மறிக்காம இருந்துட்டாங்கன்னா என்ன அவங்க பண்ற வழக்கம் இருக்குன்னா, அந்த முட்டியில் உள்ள அந்த மூட்டுகளை அவங்க உடைக்கக்கூடிய அந்த நிலைமை இருக்கு. ஏன்னா அந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு காலுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஆணி அடிச்சிருப்பாங்க அந்த கால் வைக்கிற இடத்துக்கு. அதுல ஊடிதான் அவங்க என்ன பண்ண முடியும்னா மூச்சு விட முடியும். அப்ப அந்த ஒரு காலை அவங்க உடைக்கிறது மூலியமா என்ன ஆகுவானா, ஒண்ணு கொஞ்சம் அந்த குற்றவாளி சீக்கிரமா அந்த இடத்துல சாகக்கூடிய நிலைமைக்கு போவாங்க அப்படின்றத பாக்குறோம். ஆனா தேவனோட சித்தம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தரே சொன்னாங்க பண்ணிட்டாரு, அதுக்கு முன்பாகவே மறிச்சிட்டார் அப்படின்றத பாக்குறோம். இதனாலதான் அவருக்கு எந்த ஒரு எலும்புகளும் அங்க முறிக்கப்படவில்லை அப்படின்றத பாக்குறோம் அன்பானவர்களே. இப்படியாக நம்ம சொல்லிட்டே போலாம் அநேக விஷயங்கள். அவர் சிலுவையில் தான் மரிக்க வேண்டும், சிலுவையில் தான் மரிச்சார் அப்படின்றதுக்கு பழைய ஏற்பாட்டில் அநேக வசனங்கள் காணப்படுது. இப்படியாக நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ளாக போலாம். அதாவது என்ன சொல்லியிருந்தோம்னா, சிலுவை மரத்தினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அப்படின்றத நம்ம அந்த ஒரு டாபிக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அதாவது இது எப்படி நம்ம இந்த 3 ஆசீர்வாதங்கள் எடுத்திருப்போம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்துல
மரத்துக்கு மரத்தினால் அவங்களுக்கு கிடைத்த நன்மைகளை வைத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சிலுவை மரத்தினால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதலாவது ஒரு காரியம் பார்க்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் வசனம் 2 முதல் 4 வரை. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். ஆமாங்க. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னன்னா, யாருங்க அங்க லோத்து அந்த சோதம் குமாரா பட்டணத்துல இருப்பாரு. அதை அழிப்பதற்காக 3 தூதர்கள் அங்க வருவாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதாவது 3 தூதர்கள் அங்க வர்றப்ப, இது யார் பார்த்துருவாருன்னா, அங்க ஆபிரகாம் பார்த்துருவாரு. பார்த்துட்டு அவங்கள கொஞ்சம் டிலே படுத்துறதுக்கோசரம் என்னங்க பண்ணுவாரு, அவங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு தண்ணீர் குடிங்க, கொஞ்சம் புசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படி பண்றப்ப அந்த ஒரு வசனத்துல கடைசியா பார்க்குறப்ப தெரியும், அதாவது மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல நம்ம ஆபிரகாம் சொல்றாரு அப்படின்றது பார்க்குறோம். அப்ப மரத்தடியில் சாய்ஞ்சு என்னங்க பண்ணுவாங்க பொதுவா? அது பொதுவா மரத்தடியில சாஞ்சிட்டு என்னங்க தான் பண்ணுவாங்க? ரிலாக்சேஷன் பண்ணுவாங்களா? அதாவது இளைப்பாறுதல். இந்த மரத்தின் மூலியமாக நம்மளுக்கு நேரடியாக என்னங்க கிடைக்கும்? ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இதே போல தான் நம்ம சிலுவையின் மரத்துல கூட நம்மளுக்கு என்னங்க கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு ஒரு இளைப்பாறுதல் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா மத்தேயுல வாசிக்கிறப்ப சொல்றாரு பாருங்க, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமாங்க. நாம்பளும் நாங்க அப்படிதாங்க காணப்பட்டுட்டோம். சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நாம்பளும் வருத்தப்பட்டு பாரம் தான் சுமந்துட்டு இருந்தோம். ஆனா என்னைக்கு நம்மளுக்கு இந்த ட்ரூத் தெரிஞ்சதோ, கர்த்தர் இயேசுவோட ஈடுபலி மேல விசுவாசம் வைத்துட்டோமோ, அப்ப என்னங்க ஆயிடுச்சு? அனைத்து விஷயங்களும் நம்மளுக்கு லகுவா மாறிடுச்சு. நம்ம இளைப்பாறுதலுக்குள்ளாக ஒரு விஷயத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்துட்டோம். இதே இதே சொல்றப்பதான் சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சங்கீதம் 22 வசனம் 16. நாய்கள் என்னை சிஸ்டர் சூழ்ந்திருக்கிறது, சிஸ்டர் வாசனம் சாரி சிஸ்டர். பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். மன்னிக்கணும் சிஸ்டர், அது தப்பா சொல்லிட்டேன். சரி, ஓகே. இதே போல நம்மளுக்கு எப்படி இளைப்பாறுதல் கிடைச்சதோ, அதே போல ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் கிடைக்கும். எப்பங்க கிடைக்கும்? அந்த ஒரு 1000 வருட அரசாட்சி முடிவில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஒரு விஷயம் கிடைக்கும். நம்ம அடிக்கடி இந்த வசனம் வாசிப்போம். அதாவது மில்லினியம் ஏஜ் முடிவில் இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21:4. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் வசனம் 4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆமாங்க. இங்க கர்த்தர் இயேசு நம்மளுக்கு எப்படி ஒரு அழைப்பு கொடுத்து நம்மளை கூட்டிட்டு வந்துட்டாரோ, அதே போல ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்குமே இதை கிடைச்சி அவங்களுக்கு கடைசி என்னங்க நடக்கும்? அவர் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் அனைத்தும் ஒளிந்து போகின அப்படின்ற விஷயம் ஒட்டுமொத்த மனுக்குலங்களுக்கும் அந்த இடத்த ஒரு சிலுவை மரத்தினால் அங்க கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். அதாவது நம்மளுக்கு இப்போ, ஆனா இந்த விஷயம் நம்மளுக்கு இப்பவே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளுக்கு இந்த விஷயங்கள் அனைத்துமே நடந்துருச்சுன்னாங்க. ஃபர்ஸ்ட் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நம்ம இந்த அழைப்புக்குள்ள வந்துட்ட பிறகு நம்ம கண்ணீர்கள்லாம் தேவனால் துடைக்கப்பட்டுச்சு. நம்மளுக்கு இனி மரணம் இல்லை. நம்மளுக்கு மரணம் இல்லைங்களா? அதாவது இந்த உலக பிரகாரமான முதல் மரணம் நம்மளுக்கு என்னங்க இல்லை, நம்மளுக்கு கிடையாது. நம்ம மரணத்திலிருந்து வந்துட்டோம் அப்படின்றத பார்க்குறோம். துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இந்த அனைத்து விஷயங்களும் இருக்கு. ஆனா அது சத்தியத்தின் பிரகாரம் பார்க்கிறப்ப அது அனைத்து விஷயங்களும் தேவனுக்கு மகிமை சேர்க்கக்கூடிய விஷயங்களாக காணப்படுது. அது உலக ஜனங்களுக்கு காண்றப்பதான் எப்படி இருக்கணும், அது ஒரு துக்கமா தெரியும், ஒரு வருத்தமா தெரியும். ஆனா நம்மளுக்கு அதுதான் தெரியும். அதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போய் என்னன்னா, நம்மளுக்கு முந்தின விஷயங்கள் அனைத்தும் எதுங்க? நம்மளுக்கு முந்தின விஷயங்கள் நம்மளுடைய மாமிசம் தாங்க. நம்ம மாமிசத்தின் விருப்பம் இச்சை அனைத்துமே நம்ம என்னங்க சொல்லிட்டோம், நாங்க விட்டுட்டு உம்முடைய சித்தத்தை செய்யறோம்னு சொல்லி வந்துட்டோம். அப்ப இந்த ஒரு விஷயம் நிறைவேறத்தக்கதாக நம்மளுக்கு என்னங்க ஆயிருச்சு? நம்மளுக்கு இப்பவே இந்த விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனா இது எப்ப நடக்கும்னா, உலக ஜனங்களுக்கு 1000 வருஷ ஆட்சி முடிவுல
இது கொடுக்கப்படும் அப்படின்றது பார்க்குறோம். இந்த ஒரு இறைப்பாறுதல் தான் சிலுவையினால் கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம். ஹலோ, பிரதர். இது கேக்குதுங்களா? ஆமா, எல்லாம் கட் ஆயிடுச்சு. உங்க வாய்ஸ் வரல. இப்ப மொத்தமா கட் ஆயிட்டு வந்து. ஓகே ஓகே பிரதர் சார், ஓகே ஓகே. சார், சரி, நான் கண்டினியூ பண்றேன். ஓகே, இது ரெண்டாவது விஷயத்துக்குள்ள கடந்து போகலாம். அதாவது ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் வசனம் 8. ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமர்ப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். ஆமாங்க, அதே சம்பவம் தான். இப்போ அவங்க மரத்தடியில் உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ அடுத்து என்ன பண்றாருங்க, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து நிக்கிறாங்க. நின்றுட்டு என்ன பண்றாங்கன்னா, அடுத்து கடைசியா ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. அவர்கள் புசித்தார்கள். அதாவது இந்த இடத்துல அவர்கள் புசித்தார்கள் அப்படின்றப்ப நம்ம பொதுவா நம்ம இப்ப காலகட்டங்கள்ல மாறி இருக்கலாம். அதாவது நம்ம வீட்டுல புசிக்கக்கூடிய உண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி மாறி இருக்கலாம் அப்படின்றப்ப, பொதுவாக எல்லாருமே தனித்தனியாக தான் நம்ம சாப்பிடக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருப்போம் பெரும்பாலும். அதாவது ஃபர்ஸ்ட் தந்தை சாப்பிடக்கூடிய நிலைமையில இருப்பாரு, அடுத்தது அவங்களுடைய மகன்கள், கடைசியாக தான் யார் சாப்பிடுவாங்கன்னா மனைவி சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அங்கத்துல காணப்படும். ஆனா அந்த இடத்துல என்ன அடிபடுது அப்படின்னா, ஒரு ஐக்கியம் அந்த இடத்துல அடிபடுது. அப்ப அவங்க எப்படி அந்த இடத்துல ஐக்கியமா உட்காந்து புசித்து சாப்பிட்டாங்களோ, அதே போல இந்த ஒரு சிலுவை மரத்தினால நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு ஐக்கியம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்ப சிலுவை மரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்குறப்ப ஃபெல்லோஷிப் அப்படின்றத பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வசனம் 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஆமாங்க, இங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், அந்த ஒருமனப்படுற விஷயங்கள் தான் இந்த ஒரு ஐக்கியத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அந்த ஒருமனப்பாடு இல்லைன்னா இந்த ஐக்கியத்தை எப்பயுமே என்னங்க இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது அப்படின்றத பார்க்குறோம். பொதுவாக இந்த ஒருமனப்பாடு நமக்குள்ள நம்ம வந்துருச்சுன்னா, அனைத்து குணலட்சணங்களும் நமக்கு என்னங்க ஆயிருங்க, ஆட்டோமேட்டிக்காவே வளர ஆரம்பிச்சிடும். அந்த ஒருமனப்பாடு இல்லாத இடங்கள்ல தான் அநேக கலகங்கள், நிறைய விஷயங்கள் அங்க சபையில காணப்படும் அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்ப இந்த இடத்துல ஐக்கியம் முக்கியமா இருந்துட்டாலும் அந்த இடத்துல ஒருமனப்பாடு எல்லாத்துக்கூடயும் அந்த ஒன்னஸ் மைண்ட் அப்படின்றது நம்மளுக்குள்ள இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தினால தான் அந்த சபை கூடி வருதுல விஷயத்த வந்து அங்க எபிரேயர் சபைக்கு எழுதுறப்ப பவுல் வலியுறுத்தி சொல்லுவாரு. வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் வசனம் 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமா அன்பர்களே, இங்க அந்த புத்தி சொல்ல வேண்டும் அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்தில் பார்க்கிறப்ப இந்த ஒரு சபை கூடி வருதலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சேரப், அதாவது உற்சாகப்படுத்தணுங்களாம். நம்ம வந்து புத்தி சொல்றதுனா நேரடியாக அட்வைஸ் பண்ற மாதிரி இல்ல. அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம என்னங்க பண்ணணும், நம்ம ஐக்கியங்கள்ல நம்ம அநேக காரியங்கள் நம்ம செய்யணும் அப்படின்றத பார்க்குறோம். அதாவது அவங்களுக்கு கூடி வர்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத அவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும் அன்பானவர்களே. ஏன்னா இங்க சகோர் ரீபின்ல சொல்றப்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவார். அதாவது கோல், அதாவது நிலக்கரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நிலக்கரி அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்குறப்ப அது தனியா இருக்கிறப்ப நம்ம நெருப்பு பற்ற வச்சோம்னா அது என்ன ஆகும்னா, சுற்றில இருக்க அந்த காத்துல ஈரப்பதம் இருக்கிறதுனால சீக்கிரமா அது என்னங்க பண்ணிடும்,
அந்த இடத்துல அது சீக்கிரம் அமைஞ்சு போயிடும் அப்படின்றத பார்க்குறோம். ஆனா அதுவே ஒரு நிறைய நிலக்கரி கொட்டி வச்சு அந்த இடத்துல நெருப்பு லைட்டா நம்ம மூட்டி விட்டா கூட அந்த காத்துக்கு என்னங்க ஆகுங்களாம், அந்த நெருப்பு வந்து ரொம்ப அனல் அதிகமா இருக்கும் அப்படின்றாரு. அப்ப இதே போலதான் நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம அந்த சபை கூடி வருதல் அந்த ஐக்கியம் வந்து அப்பதான் நம்ம வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஐக்கியத்தில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆவியில எப்படி இருக்குங்களாம் அனலாக காணப்படுவோம் அன்பானவர்களே. அப்ப இந்த ஒரு ஐக்கியத்தை சகோதரர் அழகா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம யாரெல்லாம் அந்த ஐக்கியத்துல அந்த கூடுகையில கலந்துக்காம போறாங்களோ அவங்க இடத்துல ஒரு விஷயம் காணப்படுங்களாம். நம்ம அதுல இருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது அவங்க அவங்க கிட்டிருக்க அந்த ஆவிக்குரிய அந்த குணலட்சணம் ஏதோ அந்த அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அவங்க கிட்ட கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த சபை கூடி வருதல விஷயத்தை வச்சே நம்ம என்னங்க பண்ணிக்கலாம். ஓ, இங்க கிட்ட அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக காணப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடலாம். இந்த விஷயம் சொல்றப்ப நம்ம பெரும்பாலும் நம்ம அதை நம்ம வலியுறுத்தி சொல்றப்ப என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னா, நம்ம கிட்ட சுயாதீனம் இருக்கு. அந்த சுயாதீனத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துர்க்குணத்துக்கு பயன்படுத்திடுவாங்க. அதாவது வேற என்னோட சுயாதீனம் எனக்கு எனக்கு தான் தெரியும். நான் வந்து எப்படி வரேன். என்னால வர முடியாத சூழ்நிலையில தான் காணப்படுறேன் அப்படின்ற விஷயங்கள் தெரியும். உண்மையிலே நம்ம உடல்நிலை சரியில்ல, தவிர்க்க முடியாத சூழ்நிலைனா பரவால்ல. நம்ம தெரிஞ்சே நம்ம துணிகரமா செய்றப்ப, இந்த ஒரு சபை கூடுவதில நம்ம என்னங்க பண்ணக்கூடாதுங்க. முடிந்த அளவுக்கு விட்டு விடாம கலந்துக்கணும் அப்படின்றது பார்க்குறாரு. அப்ப இந்த சிலுவை மரத்தினால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா, 2வது ஒரு விஷயம், நம்மளுக்கு ஒரு இந்த ஐக்கியம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ஐக்கியத்தில நம்ம பலப்பட்டு காணப்படணும் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா, இந்த ஒரு விஷயத்த அடையாளப்படுத்துறதுக்கு தான் நம்ம பஸ்கா காலகட்டத்திலேயும் நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆமாங்க. இங்க என்ன சொல்லப்படுதுங்க, நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்துட்டோம். அந்த ஐக்கியத்துல ஸ்டார்ட்டிங்ல பார்த்தது என்னங்க, நமக்குள்ள அந்த ஒருமனப்பாடு இருக்கணும். அந்த ஒருமனப்பாடு இருந்தா தான் நம்ம வந்து ஒரே சரீரம் ஆக முடியும் அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஒரு விஷயத்த நம்ம அடையாளமா பண்றதுக்கு தான் நம்ம என்னங்க பண்றோம், ஒரே அப்பத்தை நாம வந்து பங்கிடுறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்படியாக 2வது ஆசீர்வாதத்தை பார்த்துட்டோம். அடுத்ததாக 3வது ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போகலாம். இது ஒரு வேற ஒரு சம்பவம், பழைய ஏற்பாட்டுல நடந்துட்ட ஒரு சம்பவம். அதாவது வனாந்தர பயணத்தில் நடந்துட்ட ஒரு சம்பவமா காணப்படுது. அதிலிருந்து நம்மளுக்கு சிலுவை மரத்தில் உண்டான ஆசீர்வாதம் என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23லிருந்து 25 வரை. யாத்திராகமம் 15வது அதிகாரம் வசனம் 23 முதல் 25 வரை. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. ஓகே சிஸ்டர். அதாவது என்ன நடக்குதுன்னா, இந்த சம்பவம் மேக்சிமம் நம்ம இந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த திருப்திகரமான நிலைமை அவங்க கிட்ட காணப்படும். ஏதாவது எதை நடந்தாலுமே அவங்க என்னங்க பண்ணுவாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியாக இவங்க மாறான்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வரப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்க தண்ணி அவங்களால என்னங்க பண்ண முடியுங்களா, குடிக்க முடியல. அது ரொம்ப கசப்பா காணப்படுது அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்படி காணப்படுறதுனால மோசே கிட்ட மீண்டும் போய் முறுமுறுக்குறாங்க. வழக்கம் போல மோசே போய் கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது ஒரு மரத்தை காண்பித்தார். அது என்னங்க பண்ண சொல்றாரு, அந்த மரத்தை தண்ணியில போடுங்க, அது என்னங்க மாறும், மதுரமா மாறிடும் அப்படின்றத சொல்றாரு. அதே போல மோசே செய்தாரு, அது மாறிச்சு அப்படின்றத பார்க்குறோம் அன்பனர்களே. இங்க ஒரு மரத்தை காண்பித்து அதை போட சொல்றாருன்னா, அந்த மரத்தை அப்படியே நாங்க பண்ணிட மாட்டாங்க, லிட்டரா போட்டுற மாட்டாங்க. அந்த மரத்திலுடைய பட்டைகள், அந்த பட்டையை மட்டும் என்ன பண்றாங்கன்னா எடுத்து தண்ணியில போடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். பெரும்பாலும் நம்ம மரப்பட்டைகள் எப்படிதாங்க காணப்படும், மேக்சிமம் அதுவே நம்மளுக்கு கசப்பாக தான் காணப்படும். ஆனா ஏன் அந்த இடத்துல இனிப்பா மாறிச்சுன்னா, அது ஒரு விஷயத்துக்கு அடையாளமா இருக்கு. அந்த மரத்தை யார் அடையாளப்படுத்துறாருன்னா, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மரம் அடையாளமாக காணப்படுது. அதாவது மரத்திலே தூக்கப்பட்ட கர்த்தருக்கு அந்த ஒரு மரம் அடையாளமாக காணப்படுது. அது ஏன் தண்ணியில போட்டோனே அது இனிப்பா மாறுதுன்னா, ஏன்னா இந்த ஒரு இருண்ட யுகத்துல இந்த ஒரு ransom அப்படின்ற ஒரு செய்தி தான் என்னங்க ஆகுதுன்னா,
அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு இனிப்பாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே. ஏன்னா அது என்ன பண்ணுனா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கசப்பான விஷயங்களும் இனிப்பாக மாற்றக்கூடிய விஷயம் வந்து எதுல காணப்படும்னா நம்ம கர்த்தரிடத்துல காணப்படும். அதாவது உலக ஜனங்கள் பார்க்கிறப்ப அது கசப்பாக தெரியும். ஆனா அது தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்குன்னா மதுரமாக காணப்படும் அப்படின்றது பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறப்ப ம் நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த கசப்பை இந்த இடத்துல சகோதரர் இந்த இடத்துல வலியுறுத்துறாரு. அதாவது கசப்பு நம்ம இந்த ஒரு பஸ்கா காலகட்டத்துல நமக்குள்ள அந்த கசப்பு காணப்படக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. நமக்குள்ள இருக்கிற கசப்பு என்ன அப்படின்றத பாக்குறப்ப மாமிசத்தின் கிரியைகள் அனைத்துமே என்னதாங்க நமக்குள்ள இருக்கிற கசப்புகள் அப்படின்றத பாக்குறோம் அன்பனவர்களே. அப்ப இந்த ஒரு பஸ்கால நம்ம பார்த்து கை வைக்கிறப்ப நமக்குள்ள இந்த கசப்புகள்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அந்த மாமிசத்தின் கிரியை குறிச்சு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம கடந்து போகலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19லிருந்து 21 வசனங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 19 முதல் 21 வரை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பெல்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. ஆமா அன்பானவர்களே. அப்ப இங்க கூறப்பட்ட இந்த பட்டியல்கள் அனைத்துமே நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கசப்பான விஷயங்கள் தான். அதாவது மாமிசீக கிரியைகளை குறித்து தான் அங்க சகோதரர் சொல்றாரு. அப்ப இங்க சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் நம்மளுக்குள்ள மேக்சிமம் காணப்படாது. நம்ம பிரிச்சு சொல்றோம் பாருங்க. என்னென்ன சொல்லணும்: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். இதெல்லாம் வெளியடங்கமான பாவங்கள். இதுக்குள்ள நம்ம கடந்து போகிறதுக்கு வாய்ப்புகளே நம்மளுக்கு இல்ல. நம்ம அந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த ஒரு பாவத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக மாட்டோம். அடுத்து ஒரு 2 விஷயம் சொல்றாரு. என்னன்னா விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். இது 2ம் மத ரீதியான விஷயங்கள். இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம என்னங்க பண்ணிட மாட்டோம் அவ்வளவு சீக்கிரம். நம்ம இந்த ஒரு பாவத்துக்குள்ள கசப்புக்குள்ளாக நம்ம போயிட மாட்டோம். அடுத்து ஒரு பட்டியல் மாதிரி கொடுப்பாரு. என்னன்னா பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள். இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே என்னன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணலட்சணங்கள். இது கூட நம்ம என்ன பண்ணிடலாம், ஓரளவு கண்டுபிடிச்சி, ஓ நம்ம கிட்ட இருக்கு, இந்த புளிப்பு நம்ம கிட்ட இருக்கு, இந்த புளிப்பை நம்ம எடுத்து போடணும் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கடைசியா ஒரு சின்ன வார்த்தை ஒன்று சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். அதை நம்ம அதை இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டோம். என்னன்னு பாக்குறப்ப களியாட்டுகள் அப்படின்றத பார்க்குறோம். அதாவது களியாட்டுகள் அப்படின்றத சொல்றப்ப பொழுதுபோக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது இந்த களியாட்டுகள் நம்ம சகோதரர் சொல்றப்ப 2 விதமான தோற்றம் இருக்கும் அந்த களியாட்டுகளுக்கு. அதாவது முதலாவது தோற்றம் என்னன்னா கீழ்த்தரமான தோற்றம் இருக்கும் இந்த களியாட்டுகள் விஷயங்கள்ல. அடுத்தது நாகரிகமான தோற்றம் ஒன்று இருக்கு. நம்ம பார்க்கலாம் பாருங்க, ஸ்லைட்ல வரும் பாருங்க. கீழ்த்தரமான தோற்றம் ஒன்று, நாகரிகமான தோற்றம் ஒன்று. நம்ம மேக்சிமம் அந்த கீழ்த்தரமான தோற்றத்துக்குள்ள நம்ம என்னங்க பண்ண மாட்டோம், போக மாட்டோம். என்னன்னு பார்க்குறப்ப பார்ட்டிஸு, நம்ம இந்த மாதிரி இப்போ என்ஜாய் பண்ணுறது, தேட்டருக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்னங்க பண்ண மாட்டோம் மேக்சிமம். நம்ம இது செய்யவே மாட்டோம். இது எல்லாமே கீழ்த்தரமான தோற்றங்கள். நம்மளுக்கு தெரியும் தவறு. இது அது அது மாத்திரம் இல்லாமல் இதை அநேகர் இதை பார்ப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம இந்த தவறை செய்ய மாட்டோம். அடுத்ததா ஒரு விஷயம் இருக்குங்க, நாகரிகமான தோற்றம். இந்த நாகரிகமான தோற்றங்கள் தான் நம்ம அடிக்கடி விழுந்து போயிடுவோங்க. நாகரிகமான தோற்றம், அந்த களியாட்டுகள்ல நாகரிகமான தோற்றம் பார்க்குறப்ப நம்மளோட பொழுதுபோக்குங்க. நம்ம கையிலே இருக்கு அந்த விஷயங்கள். என்னங்க ஸ்மார்ட் போன் இருக்கு. அதனாலே நம்மளுக்கு என்னங்க ஆகுது, நம்மளுக்குள்ள அநேக அந்த மாமிசத்தின் இச்சை நமக்குள்ள அந்த அந்த இடத்துல காணப்படுது. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமையா காணப்பட்டுட்டாலும் க தேவனுடைய விஷயத்தை தாண்டி வேற ஒரு விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்னாவே அந்த விஷயத்துல நம்ம வந்து அடிமையா இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வந்துடலாம். அப்ப இந்த நாகரிகமான தோற்றத்துல இருந்து தான் நம்ம என்னங்க பண்ணோம், நம்மளை கொஞ்சம் காத்து கொள்ளணும் அன்பானவர்களே. ஏன்னா இந்த காலகட்டத்துல இது ஒரு பாவம்ன்றதே நம்ம என்னங்க பண்ண மாட்டோம், அடிக்கடி உணரவே மாட்டோம். இதை நம்ம என்னங்க பண்ணிடுவோம்னா அப்படியே அதை கடந்து போயிடுவோம். இது பெரும்பாலும் எல்லாரும் பண்றது தானே அப்படின்ற விஷயத்துக்குள்ள கடந்து போயிடுவோம் அப்படின்றத பார்க்குறோம். அப்ப இந்த களியாட்டுகள்ன்ற விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அன்பானவர்களே. இது இப்படியாக அடுத்தது கடந்து போகலாம். அடுத்து என்ன சொல்றோம் வரப்போறோம்னா இந்த கசப்பு. இப்ப கசப்பு நமக்குள்ள காணப்படுது அப்படின்னா அது எப்படி பெதர் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு 3 விஷயம் சொல்றாங்க. பெதர் சொல்றப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா நமக்குள்ள ஒருத்தர் மேல நம்மளுக்கு கசப்பு இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னே என்ன பார்ப்போம்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தவறுகள் தான் நம்மளுக்கு கண்ணு தெரியுமா. அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஏதோ நமக்குள்ள கசப்பு காணப்படுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருமா. ரெண்டாவதா ஒரு விஷயம் என்னன்னா
அவங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணலட்சணம் அநேகம் இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு என்னதான் அந்த குணலட்சணம் நல்லது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாதாம். அப்ப அந்த ஒரு கெட்ட விஷயங்கள் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுதுனாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்குள்ள அந்த கசப்பு அவங்களுக்குள்ள நம்ம காணப்படுது. அப்ப அவங்க கிட்ட போய் நம்ம பேசி என்னங்க பண்ணிடணும், அந்த கசப்பை எடுத்து போட்டுறணும் அப்படின்றத பார்க்குறோம். இதெல்லாம் மீறினதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா, ஈவில் ஒர்க் நடக்கும். அதாவது சபைக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்கும். அதாவது முடிவுகள் எடுக்கும்போது வேற ஒரு மாற்று கருத்து வரும். நிறைய பிரிவினைகள் வரும். இந்த ஒரு விஷயத்தோட இறுதி பகுதியில தான் காணப்படும். அப்போ முதலாவதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்மகிட்ட கசப்பு அப்படின்ற ஒரு விஷயம் காணப்பட்டுச்சுனாவே அது பெரும்பாலும் நம்மகிட்ட அந்த கசப்புன்ற ஆவி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம ஒருத்தரை பார்க்குறப்ப அவங்க செய்கிற நல்லதோட நம்மளுக்கு கெட்டது தான் தெரியுதுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லிடலாம் அவங்க மேலே நம்மளுக்கு ஏதோ ஒரு கசப்பு இருக்கு அப்படின்றத சொல்லலாம். அதான் அடுத்த ரீஃபரன்ஸ்ல சகோதரர் கொடுத்துருப்பாரு 4759ல. அந்த ஒரு கசப்பான விஷயம் ஆவி வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த கசப்பை நம்ம நீக்கி போடுங்களா இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே. அடுத்த ஒரு வசனத்துக்குள்ளாக கடந்து போகலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 23. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆமாங்க. இந்த மாதிரி விஷயத்துல சகோதரர் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, அவர் வையப்படும் போது பதில் வையாமல் யாருங்க இருந்துட்டாங்க? கர்த்தர் இயேசு அப்படிதாங்க காணப்பட்டுட்டாரு. அவர் விசாரணைகளுக்கு கூட்டிட்டு போறப்ப அவர் கர்த்தர் இயேசு எல்லா விஷயத்துக்கும் அவர் என்னங்க பண்ணல, பதில் சொல்லல. எங்க தேவைப்படுதோ, அதாவது தேவனுடைய சத்தியம் எங்க தவறாக சொல்லப்படுறாங்களோ அந்த இடத்துல தான் என்னங்க பண்றாரு, இல்ல நான் இதுதான் சொன்னேன், நான் தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து நான் தான் அப்படின்றத என்னங்க பண்றாரு, வலியுறுத்துறாரு. மற்ற இடங்கள்ல என்னங்க பண்ணல, அவரு அமைதியிலாவே கடந்து போகிறார். இந்த இடத்துல சகோதரர் சொல்றப்ப அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. அதாவது மாஸ்டர் ஆஃப் ஹேண்டிலிங் சிச்சுவேஷன். அதாவது எந்த சம்பவங்கள்ல எப்படி கையாளணும் அப்படின்றத நம்ம யாரு தேர்ச்சி பெற்றவரா, நம்ம கர்த்தர் அதுல தேர்ச்சி பெற்றிருக்காரு அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா எங்க பேசணும், எப்படி பேசணும், யாருக்கிட்ட பேசணும் அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு அந்த விசாரணைகள் அப்படின்ற ஒரு காரியத்துக்கு கீழாக கடந்து போகிறப்ப வாய்ப்பு இருந்தால் நம்ம வாசிச்சு பாருங்க. அந்த பகுதிகளில் ஒரு அழகாக கடந்து போயிருப்பார். எந்த இடத்துல பேசணும் அப்படின்றத பேசியிருப்பார். உதாரணத்துக்கு சொல்றப்ப அவர் ஏரோது ராஜா கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அவர் ஏரோது ராஜா யாருன்னு பார்க்குறப்ப நம்ம கர்த்தர் இயேசு மேல மிக ஆர்வம் காட்டக்கூடிய, அதாவது மிகப்பெரிய ஒரு ரசிகர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து எதிர்பார்த்தார், நம்ம கர்த்தர் இங்க வந்தாருன்னா ஏதாவது செய்வார், அற்புதங்கள் செய்வார், அடையாளங்கள் செய்வார் அப்படின்றத அவர் எதிர்பார்த்தாரு. ஒருவேளை அந்த இடத்துல கர்த்தர் ஏதாவது பேசியிருந்தாலோ இல்லை ஏதாவது அவர் செஞ்சிருந்தாலோ என்னங்க ஆயிருக்கும், அங்க தேவனோட சித்தம் அங்க நிறைவேறாம போயிருக்கும் அப்படின்றத கர்த்தர் இயேசு நல்லா தெரிஞ்சவரா இருந்தனால தான் அந்த இடத்துல அவர் என்னங்க பண்ணல, எந்த ஒரு விஷயமும் பேசல. ஏன்னா அவர் பேசியிருந்தா என்ன பண்ணியிருப்பாருங்க, அவரை கர்த்தர் இயேசுவை காப்பாத்தி பிலாத்துக்கிட்ட இருந்து என்னங்க பண்ணியிருப்பாரு, ஏரோது கூட்டிட்டு வந்திருப்பாரு அப்படின்றத பார்க்கணும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம எந்த இடத்துல பேசணும் எங்க பேசக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம இது ஒரு மூலியமா நம்ம கத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அன்பானவர்களே. ஏன்னா நம்ம அநேக விஷயங்கள் கடந்து வரும், நம்ம பாடுகள்ல தான் கடந்து வரணும். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கும். வாசிக்கலாம் பாருங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமாங்க, வசனமே சொல்லிருச்சுங்க. என்னங்க, தேவ பக்தியா நடக்கிற யாவருக்குமே என்னதாங்க நடக்குங்க. ஏன்னா நம்மளோட தலைக்கே என்ன நடந்ததோ அதே தான் என்னங்க நடக்கும், அவரோட சரீரத்துக்கும் நடக்கும். அப்ப நம்மளுக்கும் இந்த துன்பங்கள் பாடுங்கள் உபத்திரவங்களுக்குள்ளாக தான் நம்ம கடந்து போக முடியும். அதுல தான் நம்ம ஜெயம் பெற முடியும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே தான் யோவான்ல சொல்றப்ப சொல்லுவார் பாருங்க. ஏன்னா நாம இந்த உலகத்தார் அல்ல, அதனாலதான் நம்மளுக்கு இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பாருங்க. யோவான் 15:19. யோவான் 15வது அதிகாரம் வசனம் 19. நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆமாங்க, இங்க என்னங்க சொல்றது, நம்ம உலகத்துல இருந்து பிரித்து எடுக்கப்பட்டுட்டோம். நம்ம உலகத்திலே இல்ல அப்படின்றப்ப உலகம் என்னதாங்க பண்ணும், நம்மளே பகைக்க தான் செய்யும். அதை விட்டு நம்மளை ஏன் உலகம் நம்மளுக்கு கஷ்டப்படுத்துது, ஏன் பாடுகள் வருது, நம்ம என்னங்க பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம உலகத்திலிருந்தே பிரித்தெடுக்கப்பட்டோம். நம்ம அவங்க ஆளுங்களா இருந்தால் நம்ம என்னங்க ஆயிருக்கும், ஆகாது. நம்ம உலகத்துக்கும் நம்மளுக்கும் எந்த போராட்டமே இருக்காது. நம்ம உலகத்திலிருந்து பிரிந்து வந்ததுனால தான் நம்ம இந்த அநேக போராட்டங்களுக்குள்ளாக கடந்து வரும். குறிப்பாக இந்த பஸ்கா காலகட்டங்களையும் நம்ம சில போராட்டங்களுக்குள்ளாக நம்ம பாடுகளுக்குள்ளாக கடந்து வரும் அப்படின்றத பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்படியே வசனத்துக்குள்ளாக போலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 21.
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். போதும் சிஸ்டர். ஏனெனில் போதும் சிஸ்டர். அப்ப இதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப நம்ம எதுக்கோசரம் அழைக்கப்பட்டிருக்கோங்க? ஏன்னா இதுக்கு முந்தின வசனம் வாசிச்சா தான் நம்மளுக்கு என்னங்க தெரியும், நம்ம எதற்கோசரம் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற விஷயம் தெரியும் பாருங்க. அதுல 20ஆம் வசனம் வாசிச்சுட்டு மீண்டும் இதுக்கு வந்துடலாம் பாருங்க. 1 பேதுரு 2:20. 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். ஆமாங்க. என்னங்க சொல்றாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்றாங்க, அதாவது நம்ம தவறே தவறு செஞ்சுட்டு அதுக்கு உண்டான தண்டனை நம்ம பெற்றுட்டோம்னா அதனால நம்மளுக்கு ஒரு விஷயமும் இல்லை. நம்ம தவறே செய்யாம என்னங்க பண்றோம், நம்ம அந்த ஒரு பாடுகளுக்குள்ளாக கடந்து போனாதான் தேவனுக்கு அந்த இடத்துல மகிமை செலுத்துறோம். ஏன்னா கர்த்தர் இயேசுவும் அப்படிதான் அந்த இதுக்குள்ளாக கடந்து போயிட்டாரு. என்னன்னு பாக்குறப்ப அவர் எந்த ஒரு பாவமும் செய்யல. ஆனா அந்த பாவிகளுக்கு உண்டான விஷயங்களுக்குள்ளாக அவர் என்னங்க பண்ணிட்டாரு, கடந்து போயிட்டார் அப்படின்றத பாக்குறோம். ஏன்னா நம்ம சில டைம் சொல்லிடுவோம், நம்ம என்னங்க சொல்லுவோம், இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றப்ப என்ன சொல்லலாம்னா, இப்ப நம்ம உலகத்துல வேலை செஞ்சுட்டு இருப்போம். உலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல நம்ம சத்தியத்தை தியானிக்கிறதோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்குள்ளாக கடந்து போயிட்டு நம்ம அது நிமித்தமா நம்ம வேலை போனதுனால நம்ம என்ன சொல்லிடக்கூடாதுங்க, நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம அங்க படிச்சதுனால தான் நம்மளுக்கு என்னங்க, நம்ம அந்த இடத்துல நம்ம அர்ப்பணம் செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்துடக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம யாருக்கு உலகத்துல வேலை செஞ்சோம்னா உலகத்தை அந்த ஒரு எஜமானனுக்கு என்னங்க பண்ணணும், உண்மையாக காணப்படணும். மீதி இருக்க நேரத்துல என்னங்க பண்ணணும், கர்த்தர் இயேசுக்கு அங்க உண்மையா இருக்கணும். நம்ம 2 எஜமானுக்கு என்னங்க பண்ணக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்படியாக தான் இந்த கருத்து போகுது. இது மீண்டும் அந்த பழைய வசனத்துக்கே வந்துடலாம். 1 பேதுரு 2:21 வாசிக்கலாம் பாருங்க ஃபுல்லா. 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமாங்க. என்னங்க பண்ணிட்டாரு, நம்ம கர்த்தர் இயேசு அழகாக ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிட்டாரு. அப்ப இன்றைக்கு நாம ஒரு 3 ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கடந்து வந்தோம். முதலாவது ஆசீர்வாதம் என்னங்க பார்த்துட்டோம், இளைப்பாறுதல். அதாவது சிலுவையின் மூலமாக கிடைச்சிட்ட முதல் ஆசீர்வாதம் இளைப்பாறுதல். 2வது ஒரு விஷயம் சகோதர ஐக்கியத்துக்குள்ளாக நம்ம பலப்பட்டு இருக்கணும். அந்த ஐக்கியம் எதனால கிடைச்சதுன்னா சிலுவை மரத்தின் மூலியமா தான் கிடைச்சது. 3வது ஒரு விஷயம் பார்க்குறப்ப என்னங்க பார்த்து முடிச்சோம், 3வது விஷயங்கள் பார்க்குறப்ப நமக்கு கடைசியா பார்த்துட்டு அந்த ஒரு விஷயங்கள் தான் அப்படின்றத பார்க்குறோம். இப்படியாக இன்றைக்கு நம்ம 3 விஷயங்கள் பார்த்துட்டோம். 2 மரங்களுக்கு உண்டான வித்தியாசங்கள், ஒற்றுமைகள், ஆசீர்வாதங்கள் குறித்து பார்த்துட்டோம். இப்படியாக இந்த ஒரு வாய்ப்பளித்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். பொறுமையோட கேட்ட யாவரையும் தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.